நம்ம இன்றைக்கி பொரியில் தான் டிஃபன் காலையில் மார்னிங் டயட் டிஃபன் பண்ண போகிறோம். பொரியை நல்லா தண்ணியில் அப்படி ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு தெலுங்கில் வந்து உகானி சொல்லுவாங்க. நல்லா எவ்வளோ பொரி வேணுமோ எத்தனை பேருக்கு நீங்கள் அந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டு எத்தனை நிமிஷம் ஊற வைக்கணும்னா 2 நிமிஷம் ஊற வச்சா போதும். டக்குன்னு தண்ணி சக்கானா போதும், சக்காயிரும். அதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மஞ்சத்தூள், உப்பு, ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி அதை தனியாக அப்படி ஊற வச்சுருங்க. இதுக்கு இடையில் நம்ம 2 பச்சை மிளகாய் எடுத்து கொஞ்சம் இடித்து வச்சுக்குவோம். மிக்சியில் அடித்தா கூட கஷ்டம். உங்களுக்கு வந்து நீங்கள் போடுற எத்தனை பேருக்கு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் வந்து எங்கள் 2 பேருக்குனால 2 பச்சை மிளகாய் தான் எடுத்தேன். போகிறோம் காரமாக இருக்கும். அதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ வந்து வடை சட்டியில் வெங்காயம் தக்காளி வதக்கினா போதும். 20% வதங்கினா போதும். அதுக்கு மேலெல்லாம் வதங்க வேணாம். அதை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது இது. அதனால் இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்குவோம், கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்குவோம். ஏன்னா அதில் தானே உப்பு போட்டிருக்கு, இதில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதேமாதிரி இந்த பச்சை மிளகாவும் சேர்த்து அப்படியே லைட்டாக வதக்கிட்டு அந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாடை போனால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பிழிஞ்சு வச்சுருக்க பொரி இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதில் பரட்டுறீங்க. பரட்டினாலே உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வந்துடும், ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணும்போது. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் வந்து பருப்பு பொடி வச்சுருந்தீங்கன்னா, அதாவது பருப்பு பொடினா நம்ம சாப்பாட்டுக்கு பசங்க சாப்பிட்றோம்ல, அந்த பருப்பு பொடி வச்சுருந்தா மேலே தூவுங்க. நான் வந்து கருப்பு உளுந்து பருப்பு பொடி தான் வச்சுருந்தேன். ஸோ அதனால தான் கருப்பாக இருக்குது. அது மேலே அப்படியே தூவிட்டு அப்படியே சூடாக சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். தெலுங்குல வந்துக்கு உகானி அப்படின்னு பேர். பொரி காலையில் டயட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஈவினிங் பசங்களுக்கு ஸ்நாக்ஸும் நம்ம கொடுக்கலாம். இது மேலே வந்து கொத்தமல்லி அப்படி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலையும் நீங்கள் போட்டுக்கலாம், அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அருமையான இன்றைக்கி பொரியில் ஒரு டிஃபன் பண்ணியாச்சு, மார்னிங் டயட் டிஃபன்.